சைக்கிளும் புருஷனும் ஒண்ணு மேடம். வருஷத்துல 365 நாள் போட்டு மிதி 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 மிதின்னு மிதிச்சுட்டு ஒரே ஒரு நாள் பூவு போட்டு சந்திரம்லாம் வச்சு சைக்கிளை கொண்டாடுனா அது ஆயுத பூஜை. அதுவே கட்டின புருஷனை கொண்டாடுனா அதான் வரலட்சுமி நோன்பு. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பேச்சுலர் தான். நீங்க யாரு? உன் பொண்டாட்டி. வீட்டுக்கு வாண்டிக்கு உனக்கு இருக்கு. என் புருஷனுக்கு ரொம்ப திமிருடி. இட்லி போட்டா பிடிக்கல, தோசை போட்டா பிடிக்கல, பூரி போட்டா பிடிக்கல, ஏன் பொங்கல் போட்டா கூட பிடிக்கல. முதுகுல 4 போடு போட்டேன், 4 நாள் பட்டினி போட்டேன். இப்பெல்லாம் அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுறான். நீ பண்ணாதாண்டி சரி. நேத்து மக்கா சொல்ல கேட்டதுக்கு மண்ணை கொத்தி திங்க சொல்றாண்டி உன் புருஷன். ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. ஏய், யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. ஏய், அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமலை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரங்க காசு. மாமா, கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுங்களேன், ஷாப்பிங் போயிட்டு வரேன். அது ஏமா கேக்குற? என் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி 2 நாள் ஆச்சு. எவன் திருடிட்டு போனே தெரியல. ஐயோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நான் கொடுக்க மாட்டேமா. ஏன் மாமா? அவன் உன்னை விட பைசா கம்மியா தான் எடுக்கிறான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ மேடம், நாங்க ஏதோ ஒரு பேங்க் பத்தி பேசுறோம். ஏதோ ஒரு பேங்கா? ஆமா மேடம், புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பணம் ஆஃபர் வந்திருக்கு மேடம், வாங்கிக்கிறீங்களா? என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் எனக்கு வேணாங்க. நீங்க சந்தோஷமா குடுக்கற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் என் ஹஸ்பண்ட பேசி வாங்கிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுத்து நான் வாங்கி நாளைக்கு அதுல ஒரு நகை நட்டு எடுப்பேன். அது விளங்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் எனக்கு கொடுக்காதீங்க பணம், எனக்கு வேணாம். யாருவா நீ? ஹலோ, ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல உள்ளது. தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், பெண்கள் நடுவர்கள். அப்பா மேல ஏரோப்ளேன் போகுது, பாத்துட்டு வரேன். இவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம், இப்படி பண்ணுது மூதேவி. அடியே, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுடி. கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேட்ப? அரிசி தாண்டி. கூறு கெட்டவள. நானா இருந்திருந்தேன்னா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையா அவனா கேக்குறேன், உன்கிட்ட எது இல்லையா அவனே கேக்குற. ஹலோ மேடம், நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், தயங்கியே போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா தயங்காம எப்படி போவாங்க? நான் மாப்பிள்ளை வீடு தான். மாப்பிள்ளை பேர் என்ன? பிரசன்னா. ஏதாவது ஃபிளெக்ஸ்ல பாத்துருப்பீங்க. மாப்பிள்ளை எங்க ஒர்க் பண்றாரு? பெங்களூர்ல இன்ஜினியரா இருக்காரு. அவங்க வீடு எங்க இருக்கு? மதுரையில ஆத்திக்குளத்துல இருக்கு. ஓ, சாரி மேடம். ஃபேக்கான பர்சன்ஸ் நிறைய பேர் மேரேஜுக்குள்ள வந்துடுறாங்க, அதுக்காக கேட்டேன் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நீங்க பாருங்க மேடம், நீங்க பாருங்க. சாரி மேம், சாரி. டேய், கேட்டுச்சா? மாப்பிள்ளை பேரு பிரசன்னாவா, பெங்களூர்ல ஒர்க் பண்றாராமா, வீடு மதுரை ஆத்திக்குளமா. யாராவது கேட்டா இதையே மெயின்டைன் பண்ணுங்கடா, மாட்டி விட்டுறாதீங்கடா. தயவு செய்து சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. குடும்பம்னா என் குடும்பம் மாதிரி இருக்கணும்யா. ஏன்? கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் சண்டே வந்தது இல்ல அப்படின்னாரு. கல்யாணம் சண்டே வந்தல. எப்ப கல்யாணம் ஆச்சு? காலையில 9 மணிக்கு தான். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை. உனக்கு 8 பசங்க, 8 குழந்தை. அப்போ அத மட்டும் தான் பண்ணி இருக்கீங்க, வேற எதுவும் செய்யல போல இருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே? போன் பண்ணா எடுக்க மாட்டியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கியானு தெரியல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கானு புரியல. சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்ல வெயிட் பண்ண. நான் வரல. நான் வருவேன். ஹலோ ஹலோ, என்னடி எங்க இருக்கிய? ரோட்ல நிக்கிறேன். எங்க வீடியோ கால் வாங்க பாப்போம்.
எதுக்குடி? வாங்குங்க. 500 ரூபா நோட்ல காந்தி சிரிக்கிறார் இல்லையா? 100 ரூபா நோட்லயும் காந்தி சிரிக்கிறார், 50 ரூபா நோட்லயும் காந்தி சிரிக்கிறார், 10 ரூபா நோட்லயும் காந்தி சிரிக்கிறார் இல்லைங்களா? நாம தான் நோட்டுக்கு தகுந்தபடி சிரிக்கிறோம். நீங்க ஏன் ஹீரோவா பண்ணக்கூடாது? ஆரம்பத்துல வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரம் சார். சார் நீங்க ஹீரோ சார். ஸ்ட்ரைட்டா? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டீங்க? நடிச்சா ஹீரோ சார். நான் வெயிட் பண்றேன் சார். சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. பொங்கல் எப்பரா போச்சு அப்படின்னு வாய் வழியாத்தியா அங்கிட்ட கிளம்பிடுறா. அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். அவர் கல்யாணத்துக்குள்ள போறதுக்காக செருப்பு எங்க போறன்னு தெரியும். கூப்பிட்டு தம்பி செருப்பு எங்க போடுறது? காலில் தான் அப்படின்ட்டா. அதோட அன்னைக்கு சாமி எனக்கு உடம்பு சரியா போகணும், ஸ்கூலுக்கு போகணும். திவி சாமி கிட்ட எனக்கு நல்ல புத்திய கொடுக்கணும்னு வேண்டிக்கப்பா. அம்மாக்கு நல்ல புத்திய கொடு. ஐயா, குக்கர்ல வச்சா அது சாதம், அதையே ஆண்டவனுக்கு படைச்சா பிரசாதம், அதையே உங்க மனைவி கையால நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுதாங்க பிரமாதம். எங்கடி ஓனர காணோம்? சாம்பார் வைக்க முருங்கைக்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி காலு முறிஞ்சு போய் படுத்து கிடக்கான். ஐயோ, அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன, வீட்ல முருங்கைக்காய் இருந்துச்சு, அதை போட்டு சாம்பார் வச்சிட்டேன். அப்புறம் எப்படி அவன மரத்துல ஏற சொன்ன? நான் எங்க மனைவியின் பிறந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? மாமன ஒரே ஒரு தடவை மறந்து பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல 2 ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஏய், வாடிங்க வாங்க வாடிங்க. ஒண்ணு சைட் அடிச்சானா? அடிக்கும் போது ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க. பாட்டு வேறையா பாடுன? பாடு பாடு. பாடுறங்க பாடுற. என்ன பாட்டா இருக்கும்? எல்லாத்தையும் பாடுவோம். கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை எவ்வளவு, கொங்குமணி நாட்டினிலே குமிந்த மலை எந்த மலை, ஐயையா தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை. இந்த மலை தாண்டா. அன்னைக்கு வேற பாட்டு பாடுன, அத பாடு. வேற பாட்டா? இதே கெட்டப்ல பாடுனீங்க. என்னன்னு தெரியலப்பா. ஒரு சேவல் பாட்டா யோசிக்க விடுங்க. கொக்கர கொக்கர கோ சேவலே, கொந்தளிக்கும் நெஞ்சிலே குத்து வாங்கும் நெஞ்சிலே அக்கறை காட்டினா சேவலே. கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர